இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அன்ரியல் இன்ஜின் 5ல எப்படி வந்து கிளாத் சிமுலேஷன் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாமல் நம்ம அன்ரியல் இன்ஜின் 5 மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வந்து கிளாத் சிமுலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்ரியல் இன்ஜின் 5ல ஒரு சிம்பிளான கிளாத் சிமுலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாத் வந்து மாடல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ரியல் இன்ஜின் 5லேயே மாடலிங் டூல் மோட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பிளக்இன்ஸில் போயிட்டு மாடலிங் டூல் மோட் வந்து எனேபிள் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துங்க. நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கேன், நான் அப்படியே வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி உங்களுக்கு மேலே வந்து ஐக்கான் வரும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளேன் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுதான் நம்ம வந்து கிளாத்தை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளேனை தான் வந்து நம்ம கிளாத்தை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் மெயினானது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேன் வந்து நிறைய சப்டிவிஷன் இருக்கணும், நிறைய வந்து ட்ரையாங்கிள்ஸ் இருக்கணும். ட்ரையாங்கிள் கவுண்ட் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு கிளாத் சிமுலேஷன் வந்து ஒழுங்காக வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்டிவிஷனில் வந்து உங்களுக்கு நீங்கள் வித் அண்ட் டெப்த் வந்து நிறையா வச்சிங்க. நான் 50-50 வச்சுருக்கேன். ஸோ அதேமாதிரி டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த டைமென்ஷன் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு 500 வச்சுருக்கேன். டைமென்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் அண்ட் டெப்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 வச்சுருக்கேன். நீங்கள் என்ன வேணுமோ வச்சுக்கலாம். சீனில் நீங்கள் எது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளேன் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அந்த பிளேன் கிரியேட் ஆன அப்புறம் கீழே கம்ப்ளீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கம்ப்ளீட் கொடுத்துருங்க. இப்போ அந்த பிளேனை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி திருப்பி இம்போர்ட் பண்ண போகிறோம். அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்த பிளேன் வந்து ஸ்டாட்டிக் மெஷ்ஷாக இருக்குது. நம்ம அதை வந்து ஸ்கெலிட்டன் மெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் அந்த கிளாத் சிமுலேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த பிளேனை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் டு அசெட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ப்ரௌசரில் காமிக்கும். கண்டென்ட் ப்ரௌசரில் அந்த பிளேனை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அசெட் ஆக்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் கேட்கும். FBXாக சேவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து அந்த பிளேன் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து அந்த பிளேனை வந்து திருப்பி இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தனியாக வேறு ஒரு ஃபோல்டரில் இம்போர்ட் கொடுக்குறேன். ஸோ அதே FBX கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினானது வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறப்ப ஸ்கெலிட்டல் மெஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் கொடுத்துட்டு இம்போர்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அந்த ஸ்கெலிட்டல் மெஷை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கெலிட்டல் மெஷின் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத்திங் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா மேலே விண்டோ போயிட்டு கிளாத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத்திங் டேப் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே செக்ஷன் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிளேனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் கிளாத்திங் டேட்டா ஃப்ரம் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ வந்து அந்த கிளாத்திங் டேட்டா வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ திருப்பி அந்த பிளேனை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிரியேட் பண்ண கிளாத்திங் டேட்டாவை நம்ம இந்த பிளேனுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை கிளாத்திங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத் டேட்டா வந்து கொடுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கிளாத் டேட்டா அப்ளை ஆன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆக்டிவேட் கிளாத் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் டேட்டா வந்து கேட்கும். அதனால் லெஃப்ட் சைடில் அந்த கிளாத் டேட்டா கிரியேட் பண்ண டேட்டாவை கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த பார்ட்லாம் வந்து நம்மளுக்கு கிளாத்தாக வேணும், எந்தெந்த பார்ட்லாம் நம்மளுக்கு கிளாத்தாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டூல் செட்டிங்ஸில் பாயிண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 100ல் இருக்குது. ஸோ 100 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாத்து. 0 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாத் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாத் கிடையாது. ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் கலரில் வரும். ஸோ ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாத் வேல்யூ. ஸோ உங்களுக்கு அந்த பிளேனில் எந்தெந்த பார்ட்லாம் வந்து கிளாத்தாக வேணுமோ நீங்கள் அப்படியே வந்து கிளிக் பண்ணி பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டாப் பார்ட்டில் நான் அப்படியே விட்டுடுறேன். ஸோ கீழே மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வேல்யூ வந்து பெயிண்ட் பண்ணிடுறேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிளாத் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எங்கே ஆக்டிவேட் கொடுத்தீங்களோ கிளாத் பெயிண்ட் எங்கே ஆக்டிவேட் கொடுத்தீங்களோ அதே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீஆக்டிவேட் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் டீஆக்டிவேட் கொடுத்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சிமுலேட் ஆகிறத பார்க்கலாம் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்து. ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளாத் கிடையாது. ஸோ ஒன்ஸ் இது முடிச்ச அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் கொடுத்துடலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பிளேனை வந்து ட்ராக் பண்ணி சீனில் வந்து போட போகிறேன்.
ஸோ இப்போ அந்த பிளேனை வந்து நம்ம ட்ராக் பண்ணி சீனில் வந்து போட்டுப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பிளேன் வந்து ஒன் சைடு தான் வருது, இன்னொரு சைடு வரல. ஸோ அது வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ 2 சைடட் மாற்றுறது மூலமா நீங்கள் ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் மெகா ஸ்கேன் யூஸ் பண்ணுறதாலும் மெகா ஸ்கேன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து மெகா ஸ்கேன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தான் வருது. அந்த மெட்டீரியல் மெகா ஸ்கேன் மெட்டீரியலை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணியோம் அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஓவர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த மெட்டீரியல் ப்ராப்பர் ரைட்ஸ் ஓவர் ரைட்ஸ் வந்தீங்க அப்படின்னா 2 சைடட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிக் பண்ணுங்கள். ஸோ டிக் பண்ணியும் நம்மளுக்கு வந்து 2 சைடட் ஆப்ஷன் வந்து காமிக்க மாட்டேங்குது, கிரேயில் தான் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு காமிச்சா தான் நம்மளால ஆன் பண்ண முடியும் 2 சைடட். ஸோ ஷேடிங் மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டில் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக லிட்டில் இருக்குது. நம்ம வந்து அது கிளாத் டேட்டாவை மாற்றிடுறோம். ஷேடிங் மாடலில் கிளாத்தை மாற்றிடுங்க. கிளாத் மாற்றிட்டேன் நான் இப்போ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைடட் ஆப்ஷன் கேட்குது. இப்போ 2 சைடட் ஆப்ஷனை டிக் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இது வந்து நம்ம மெகா ஸ்கேன்ஸ் பண்ண போகிறது. சப்போஸ் நீங்கள் வந்து ஓன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மெட்டீரியலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஓன் மெட்டீரியல் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓன் மெட்டீரியல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓன் மெட்டீரியல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து அந்த டிஃபால்ட் மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த டிஃபால்ட் மெட்டீரியல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைடட் ஆப்ஷன் வரும். அதை டிக் கொடுத்து ஆன் பண்ணிவிடுங்க, சேவ் கொடுத்துருங்க. ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சைட்லேயும் வந்து அந்த கிளாத் அந்த மெஷ் வந்து காமிக்கும். ஸோ ஒன் சைடு மட்டும் காமிக்காமல் 2 சைட்லேயும் வந்து உங்களுக்கு அந்த பிளேன் வந்து வரும். ஸோ அது முடிச்ச அப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த கிளாத் வந்து சிமுலேஷன் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இந்த கிளாத் சிமுலேஷன் ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வியூ போர்ட்டில் நார்மலாக பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் கேம் மோடில் போய் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் டேட்டா நீங்கள் ப்ளே கொடுத்து அப்படியே நீங்கள் கேம் மோடில் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா சிமுலேட் கொடுக்குறது மூலிமா நீங்கள் அப்படியே வியூ போர்ட் மாதிரியே சிமுலேஷன் கேம் மோடில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ திருப்பி ப்ளே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சிமுலேஷன் ஆகிறத வந்து பார்க்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து விண்ட் டைரக்ஷன் இல்லை அப்படின்னா, விண்டு வந்து உங்களுக்கு காற்று வந்து இல்லை அப்படின்னா ஒழுங்காக வந்து அந்த சிமுலேஷன் வந்து வராது. ஸோ நீங்கள் விண்டோவில் போயிட்டு ப்ளேஸ் ஆக்ட்ரஸ் கொடுங்க. ப்ளேஸ் ஆக்ட்ரஸில் சர்ச்சில் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். விண்ட் டைரக்ஷனல் சோர்ஸ்னு ஒன்று வரும். ஸோ அதை ட்ராக் பண்ணி சீனில் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இது ஆட் பண்ணுறது மூலிமா நம்மளால சீனில் வந்து நமக்கு காற்று வந்து கிடைக்கும். ஸோ விண்ட் டைரக்ஷனில் ஸ்ட்ரென்த் வந்து 100 வச்சுருக்கேன், ஸ்பீடு வந்து 5 வச்சுருக்கேன். ஸோ இது மூலிமா உங்களுக்கு அந்த காற்றோட ஸ்பீடையும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதை வந்து மாற்றி காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம அந்த விண்ட் டைரக்ஷனில் ஆக்டரை செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு டைரக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஈஸியாக வந்து எந்த சைடில் காற்று அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல் நம்ம Unreal Engine 5 மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வந்து கிளாத் சிமுலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்த வைங்க. இது போல் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.